நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் அமைந்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் பார் மகளே பார் திரைப்படம். பார் மகளே பார் திரைப்படத்தில் சிவாஜி அவர்களுடைய மனைவியாக பாந்தமான வேடத்தில் சவுகார் ஜானகி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சவுகார் ஜானகி ஜமீன்தாரிணி, பதிக்கேற்ற பத்தினியாகவும் மகப்பேற்றில் மகிழும் தாயாகவும் தான் பெற்ற குழந்தையை தானே அறிந்து கொள்ள இயலாத நிலையில் தவிக்கும் அபலையாகவும் வந்து நடிப்புல சிவாஜி அவர்களுக்கு ஈடு கொடுப்பாங்க. சவுகார் ஜானகி ஏற்கும் கதாபாத்திரங்கள் அநேகமாக வைரவியம் அடைவது வழக்கம். இந்த படத்துல அந்த காட்சி இல்லாதது ஒரு மாறுதல். சிவாஜி அவர்கள் சவுகார் ஜானகி தம்பதியின் மகள்களாக விஜயகுமாரியும் புஷ்பலதாவும் நடிச்சிருப்பாங்க. விஜயகுமாரி நன்றாக நடிச்சிருப்பாங்க. நிதானமாகவும் உணர்ச்சி கொந்தளிப்போடும் அவர் பேசும் அழகே போதும். காதலனை கண்டும் நேருக்கு நேர் சந்தித்து பேச முடியாத நிலையில் அவங்க விம்மி குமரியது சிறந்த நடிப்புக்கு எடுத்துக்காட்டு. விஜயகுமாரியின் சகோதரியாக நடிக்கும் புஷ்பலதா எடுப்பாக தோன்றி எல்லாரையுமே கவருவாங்க. விஜயகுமாரியும் புஷ்பலதாவும் பரதநாட்டியம் ஆடும் காட்சி ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். விஜயகுமாரி புஷ்பலதாவை காதலிப்பவர்களாக முத்துராமன், AVM ராஜன். முத்துராமன் விஜயகுமாரியோடு நடத்திட்டு இருக்கியா? அழக்கூடாது, யாரும் இனிமே அழக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னை கொஞ்ச நாள் என்னுடைய மகை இல்லைன்னு நினைச்சேன், உன்னை கொஞ்ச நாள் என்னுடைய மகை இல்லைன்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய கண்கள் தான். நான் இப்படி மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் என் உடம்புல ஓடிக்கிட்டு இருந்த அந்தஸ்து, கௌரவங்கிற ரத்தம் எல்லாம் போய் பாசமுள்ள உங்களுடைய ரத்தம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சிவா, அன்னைக்கு நான் ஆத்திரத்துல அறிவுளந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுலப்பா. முட்டாள், நான் தானடா தவறா நடந்துக்கிட்டேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். பார் மகளை பார் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் பூச்சூடும் நேரத்திலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை இசையரசி P. சுசீலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. சோகம் இழைந்த அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் சவுகார் ஜானகி அவர்களுக்கு பழைய நினைவுகள் நெஞ்சை நிறைக்கும். சோகமான கதாபாத்திரங்கள் இல்லாத வித்தியாசமான வேடங்களுக்கு சவுகார் ஜானகி அவர்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் அதிர்ஷ்ட காற்று அவருக்கு வீச தொடங்கியது. இதற்கு நான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்வேன் அப்படின்னு பல முறை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என் நண்பராக VK ராமசாமி பார் மகளே பார் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்தில் VK ராமசாமி அவர்களுடைய நடிப்பு அற்புதமாக இருக்கும். அவருடைய நடிப்பை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். உணர்ச்சி பூர்வமான கதை, நடிகர்களின் சிறப்பான நடிப்பால ரசிகர்களை திரையரங்கில் அழ வைத்தது. பொதுவாக வில்லன் வேடத்தில் நடிக்கும் MR ராதா அவர்கள் இந்த படத்துல நடன ஆசிரியராக நல்லவராக நடிச்சிருப்பாரு. குழந்தைங்களை பார்த்துக்க நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் வேணும்னு சிவகங்கையில இருக்கிற என் ஸ்நேகிதிக்கு எழுதியிருந்தேன். அவதான் இவரை அனுப்பிச்சு வச்சிருக்கா. வேற நாம நடராஜன்னு சொல்லுவா. சகலகலா வல்லவன். ஜதி சொல்றதுல எனக்கு நிகர் நானே தான், வேற ஆள் கிடையாது. ஜாதகம் அருமையா பாப்பேன். ஜாதகம் பாப்பியா? சும்மாரா போல். இவன் ரேஸ் ஆடுறதுக்கு ஜாதகம் பார்ப்போம். ஜாதகத்துல என்னடா இருக்கு? எல்லாம் நம்ம முயற்சியில தான் இருக்கு. லட்சுமி, ஒரு நல்ல சமாச்சாரம். கொடைக்கானல்ல இருந்தது பாரு இந்த புதுப்பட்டி ஜமீன் பங்களா, அதை நான் ரொம்ப சொல்ப விலைக்கு வாங்கிட்டேன். நீங்களா வாங்குறே? இந்த குழந்தைகளுடைய ஜாதக பலன் உங்களை வாங்க வைக்குது. அதுவும் வெள்ளிக்கிழமையில பொம்பளை குழந்தை பிறந்தா மகா விசேஷம். அதுவும் டபுள் குழந்தை பிறந்திருக்கு. நீங்க அந்த குழந்தைகளுடைய கழுத்தை பாருங்க. என்னது? ஒண்ணுமில்லைங்க, சந்திரா கழுத்துல ஒரு மச்சம் இருக்கு. அது என்ன சாதாரண மச்சமா? பச்சை மச்சம்னு பேர். குபேரன் கூரையை கிழிச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருப்பான். ஐயா, அவர்களுக்கு செங்கால் வந்திருக்கு. நல்லா பேசுறோம் நீ. ஹலோ, எஸ் சிவா, மெட்ராஸ் கலா போடுங்க. ஹலோ ஹலோ, சிவாகியா? யார் ஆடிட்டரா? என்ன? ஓஹோ, முடிஞ்சு போச்சா? வெரி குட் வெரி குட். எல்லா வேலையும் கவனிக்க. நான் அடுத்த வாரம் வந்துடுறேன். நம்ம மோட்டர் கம்பெனியா? பலே பலே, ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த வாரம் வந்துடுறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்க பாத்துக்கங்க. லட்சுமி, மெட்ராஸ்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சான். அடுத்த வாரம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கலான்னு ஆடிட்டர் போன் பண்றாரு. அதோட நம்ம மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில இந்த வருஷம் 5 லட்சம் ரூபாய் லாபமா. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. அது காரணம் குழந்தைகளுடைய மச்சம் இருக்கே, அது லட்ச லட்சமா வருது உங்களுக்கு. என்ன மேன், உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையா வந்துகிட்டு இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது மேன். எல்லாருக்கும் பிடிக்கும். லட்சுமி, இந்த ஆளே குழந்தைய பாத்துக்கிட்டோம். ஓகே, ஓ எஸ், ஆல் ரைட்னு சொல்றேனுங்க. படா ரொம்ப தமாஷான ஆளு.
பாடல்கள்ல காதல் பாடல்களை காட்டிலும் சோக பாடல்களும் தத்துவ பாடல்களும் அதிகமாய் அன்றைய மக்களால் கொண்டாடப்பட்டு வந்தன. அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற பல பாடல்கள் பலருக்கும் மன ஆறுதலாய் இருந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் வெளியான சோக பாடல்களை கேட்கும் போதெல்லாம் நாம் கடந்து வந்த சோகத்தை எண்ணி நம் கண்களும் கலங்குவது உறுதி. அப்படி ரசிகர்களை கவர்ந்த பாடல்கள்ல ஒன்றுதான் பார் மகளே பார் படத்துல ஒலித்த ஒரு பாடல். மூத்த தலைமுறையினரை தந்தையின் ஸ்தானத்துல வணங்குபவர்கள் அதிகம் விரும்பி கேட்கும் பாடல்கள்ல ஒன்றை அவர்களுக்கு சமர்ப்பணமாக விரும்பிய போது மனதில் வந்து நின்ற பாடல் இதுதான். சந்திராதான் தன் மகளாக இருக்கக்கூடும் அப்படின்ற போதிலும் காந்தாவின் படத்தை எடுக்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு சந்திராவின் படத்தை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டு புலம்புகிறார். அப்போது படத்தில் ஒலிக்கிறது இந்த பாடல். இந்த பாடலை பாடிய திரு சவுந்தரராஜன் அவர்கள் என்றைக்குமே மறக்க முடியாதவர். அவர் பாடிய பல பாடல்கள் சிவாஜி அவர்களுக்கு வெகு பொருத்தமாக அமைந்துவிடும். இந்த பாடலும் அப்படிதான். அழுது கொண்டே பாடுவது போல சிவாஜி அவர்களின் உணர்ச்சி பூர்வமான நடிப்புக்கு அற்புதமாய் பொருந்தி போகிறது. MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணையரின் இசை நெஞ்சை பிழிகிறது. இந்த பாடல்ல பார் மகளே பார் அப்படின்ற வரிகள் பல துணிகளில் ஒலிக்கின்றன. படத்தில் பெயர் ஓடும் போதும் இதே வரிகளை முதன்மையாக கொண்டு ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த பாடலை புனைந்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஒவ்வொரு வரிகளும் உயிரோட்டமாக வருகின்றன. எவ்வளவு கம்பீரமான ஆளுமை நிறைந்த தந்தையாகவே இருந்தாலும் சொந்த மகளை பறிகொடுக்கும் போது குழந்தையை போன்று உடைந்து போய்விடுவார்கள். பார் மகளே பார், பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நிழலில் இல்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். தாய் படுத்த படுக்கையினை பார் மகளே பார், அவள் தங்க முகம் கருகுவதை பார் மகளே பார், பார் மகளே பார், பார் மகளே பார், பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நிழலில் இல்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். உண்பதென்று உணவை வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கமென்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், கண்ணிழந்த தந்தை தனையே என்ன செய்ய எண்ணுகிறாய், என்ன செய்ய எண்ணுகிறாய். பார் மகளே பார், பார் மகளே பார். தந்தை வாழ்வு முடிந்து
போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. ஒருவராக வாழுகின்றோம், பிரிவதற்கோ இதயமில்லை. யாரும் இல்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே. நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நிழலில் இல்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார், பார் மகளே பார், பார் மகளே பார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.